ஓட ஓட பின்புறத்தில் அடிக்கப்பட்ட இஸ்ரேலிய வீரர்கள், தூக்கி கொண்டு போகும் ஹெலிகாப்டர், ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடி வீடியோக்கள், போரிலும் ஒப்பந்தத்திலும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஈரான், அலறி துடிக்கும் காட்ஸ், ஒப்பந்தத்தை நம்பவில்லை என்று சொல்லும் குலாம், ஹர்முஸில் பறக்கக்கூடிய அரக்கன், இந்தியாவை தாக்கிவிட்டு பொய் சொல்லும் ட்ரம்ப், அமெரிக்காவினுடைய ஃபுட்பாலில் மியா கலீஃபா, காசாவில் அனஸ் ஃபுட்பால், கன்னிவெடிகளால் புதைக்கப்பட்ட யுரேனியம், இந்தியாவினுடைய தொலைக்காட்சியில் வந்திருக்கக்கூடிய இஸ்ரேலியர், லெபனானில் நடக்கக்கூடிய தொடர் சண்டை, 3 மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய காசா பெண்ணினுடைய கண்ணீர் கதை, இப்படி இன்டர்நேஷனல் அளவில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தான் வீடியோக்களுடைய ஆதாரங்களோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியாக இன்டர்நேஷனல் அளவில் பேசிக்கிட்டு இருக்கிறது எதுன்னு சொன்னா, மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஒப்பந்தம், அதாவது ஈரானுக்கும் அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் ஏற்பட்டிருக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் நெருங்கிட்டோம் அப்படின்னு இன்னைக்கு பரவலாக பேசப்படுது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஜெனீவால இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது. இதில் 14 அம்ச கோரிக்கையை ஈரான் வச்சு அமெரிக்கா ஏற்றுக்கொண்டிருக்கு அப்படிங்கிறத பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் இன்னைக்கு ஈரான் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த அரக்கன், ஈரான் இன்னைக்கு அனுப்பக்கூடிய அந்த ஷாஹித் UAV 136 அப்படிங்கிற அந்த ட்ரோன், சர்வசாதாரணமாக ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அப்பாச்சி ஹெலிகாப்டர் அடிச்ச அந்த ட்ரோன் ஹர்முஸ் ஜலசந்தியில 3 முறை இன்னைக்கு ஈரான் ஏவி இருக்கிறாங்க, அமெரிக்கா தொடர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. இதுக்கிடையில ஒப்பந்தம் என்ன பயாச்சு, ஒப்பந்தம் என்ன நடந்துட்டு இருக்கு, ஒப்பந்தத்தை என்னென்ன பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறதாங்க இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிப்ரவரி 28ஆம் தேதி அன்னைக்கு அமெரிக்கா என்ன சொல்லிட்டு போனா, நம்ம மறுபடியும் அந்த செய்தியை சொல்ல வேண்டி இருக்குது. ரிஜிம் சேஞ்ச், ஆட்சி மாற்றம், மக்கள்லாம் பாதிப்புக்குள்ளா இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் யுரேனியம் இருக்குது, அதை வச்சு அணுகுண்டை தயாரித்து எல்லா நாட்டுக்கும் அச்சுறுத்தலாக அந்த குண்டை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே போனான். ஆனால் இன்னைக்கு போட்டிருக்கூடிய இந்த 14 அம்ச அந்த ஒப்பந்தத்துடைய திட்டத்தினுடைய விஷயங்கள்லாம் என்னன்னு பாருங்க. முதல்ல என்னன்னு சொன்னால், யுரேனியத்தை குறைக்கணும், அதாவது யுரேனியத்தினுடைய அளவை குறைச்சிடணும், இல்லை அதை அழிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. உண்மையிலே இந்த ஒப்பந்தத்தில் ஓரளவுக்கு சரி, ஓகே, ஒரு 50% அமெரிக்கா இதில் வெற்றி பெற்றுச்சுனே நம்ம சொல்லிக்கலாம். ஒரு வாதத்துக்காக இதை சொல்கிறேன் நான். ரெண்டாவதாக பாருங்க, ஹர்முஸ் ஜலசந்தியை நாங்கள் திறந்து விட்டுருவோம், அது ஏற்கனவே திறந்து தானே இருந்துச்சு, நீ போய் அங்கே ஈரான் அடிச்சனால தானே அவங்க அதை பூட்டி எக்ஸ்ட்ரா காசை வசூல் பண்ணாங்க, அது ஏற்கனவே திறந்தா இருந்துச்சு, திறந்து இருந்ததை திறந்து விடுறதே ஒப்பந்தம் இது. அடுத்தது பாருங்க, பணம், அதாவது ஈரானுக்கு நிரந்தரமான தடை போட்டு கிட்டத்தட்ட 180 பில்லியன் USD அளவுக்கு அவங்களுடைய பொருளாதாரத்தை முடக்கி வச்சிருந்தாங்க. முடக்கி வச்சிருந்தப்ப தொடர்ந்து அந்த பொருளாதாரத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ சொன்னாங்க சமீபத்தில், கிட்டத்தட்ட இந்த பேச்சுவார்த்தை தொடங்கணும்னா நீ பில்லியன் கணக்கில் டாலர் எங்களுக்கு முடக்கி வச்சிருக்க பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை வச்சாங்க. அதை யார் கொடுத்துருக்காங்கிற செய்தியை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. UAE துபாய் 3 பில்லியன் USD கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 17 பில்லியன் USD இன்னும் கொடுக்க இருக்கிறாங்க. அதாவது ஈரான் பழசு வச்சிருந்த அந்த காசெல்லாம் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், துபாய் ஈரான் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறாங்க, காரணமே பொருளாதாரம் தான், காசு தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை உண்மைப்படுத்துகிற மாதிரியே இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த செய்தியை ராய்டர்ஸ் முகமை இந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த காசை கொடுத்ததே UAE தான், 3 பில்லியன் USD கொடுத்துட்டாங்க, மீதி காசை கொடுக்க இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்தடுத்து அவங்க வணிகம் செய்யறதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது, எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ஈரான் சொல்லியிருக்காங்க. சரிங்க, ஓகேங்க, ஏற்றுக்கிறோன்னு சொல்லி அமெரிக்கா ஏற்றிருக்கிறாங்களாம். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பாருங்க. யுரேனியம் நாங்கள் எப்படி வச்சுருக்கோம், எதனால் எப்படி எந்த கட்டமைப்பில் வச்சுருக்கோன்னு ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை கேட்டவுடனே அல்லது அமெரிக்கா தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே பயந்து போனாங்களாம். இந்த செய்தியை CNN எழுத்தாளர் கூடிய டேனியல் சொல்கிறாங்க. அதாவது ஈரான் அந்த யுரேனியத்தை அதனுடைய சுட்டு அமைப்புகளில் என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லாக கன்னி வெடிகளை புதைச்சி வச்சுட்டாங்களாம். அதை எடுக்க முடியாத ஒரு ரேஞ்ச் இருந்துச்சான். அதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு என்ன ஐடியா இருந்துச்சுன்னா, எப்படியாவது தரவழியாக போய் நம்ம தான் சொல்லிட்டோம்ல மக்கள்கிட்ட,
யுரேனியத்தை எடுத்துட்டு வந்துருவோம், ஆயுதங்க இருக்காது, எதுவும் இருக்காது நம்ம சொல்லிட்டோம். அடுத்து எலெக்ஷன் வேற வருது, ஜெயிக்கணும், அதனால எப்படியாவது உள்ள போய் எடுத்துட்டு வந்துடலாம்னு ஐடியால தான் அமெரிக்கா இருந்தானா. ஆனா உள்ள போக முடியல. காரணம் என்னன்னா, சுத்தி ஃபுல்லா கன்னி வெடியை புதைச்சிட்டாங்க. அதனால இந்த தரைவழி சாத்தியம் இல்லை. தரைவழி தாக்குதல் குர்திஸ்தானை வச்சு பண்ண முடியாது, யாரை வச்சு பண்ண முடியாது. அதனால தான் இந்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா போட்டு ஏத்துக்கிட்டான். இந்த ஒப்பந்தத்தில் முழுவதுமாக அமெரிக்கா தோத்து போயிருக்கிறான், ஈரான் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குங்க. இந்த ஒப்பந்தத்தை பத்தி 14 அம்ச கோரிக்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, லெபனானுடைய அவங்க அதாவது ஏப்ரல் 7ஆம் தேதியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது போர் நிறுத்தம் என்பது லெபனான் உட்பட எல்லா இடங்களிலும் இருக்கணும், அனைத்து முனைகளிலும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கை. இதை பாகிஸ்தான் கூட உறுதிப்படுத்தினாங்க. அது ஆமாங்க, ஏற்கனவே சொல்லிதான் இருந்தாங்க ஈரான், ஆனால் அதை மீறி அமெரிக்கா செயல்பட்டு இருக்கான் அப்படிங்கிறத ஏற்கனவே பாகிஸ்தானும் சொல்லியிருந்தாங்க. இப்போ லெபனானுடைய பகுதிகளில் போர் நிறுத்தம் வந்தாதான் இந்த ஒப்பந்தம் நிறைவேறும். ஆனால் என்ன சொல்றான்னு சொன்னா, இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராணுவ அமைச்சராக இருக்கக்கூடிய இஸ்ரேல் காட்ஸ்ங்கிறவன் என்ன சொல்றான்னா, காசால இப்போ 70% பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி சிரியா கோலன் ஹைட்ஸ் அந்த பகுதி, அதே மாதிரி லெபனானுடைய லிட்டானி ஆற்று, அது ஒரு 18-20 கிலோமீட்டர், இந்த 3 பகுதியை விட்டு நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் அங்கேயே தான் இருப்போம் அப்படின்னு இஸ்ரேல் காட்ஸ் பேசியிருக்கான். ஏற்கனவே ட்ரம்ப் நெத்தனியாவை பார்த்து நீ உன் ஆட்சியை காலி பண்ணிடுவேன் ஃபக்கிங் கீழே ஏகப்பட்டது திட்டிவிட்டான். ஆட்சியிலிருந்து ஒன்று நீக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் இஸ்ரேல் காட்ஸ் இப்படி பேசியிருக்குது. ரொம்பவே இந்த ஒப்பந்தம் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு பல பேர் பேசிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இஸ்ரேல் காட்ஸ் என்ன பண்ணுறான்னு சொன்னால், லெபனானுடைய பல பகுதிகளை காசா மாதிரி ஆக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மார்ஜாயூன் அப்படிங்கிற ஒரு பகுதி, கியாம் அப்படிங்கிற ஒரு பகுதி, நபாத்தியா அப்படிங்கிற ஒரு பகுதி, காசிபா, இது போன்ற இடங்கள்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய வெறியாட்டத்தை ஆடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னால், இந்த போர் நிறுத்தம் வந்துருச்சுன்னா அங்கெல்லாம் அடிக்க முடியாது, அதனால் இப்போ அடிச்சலாம் சொல்லி 20 நகரங்களுக்கும் இந்த நகரங்கள் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் வெளியேறக்கூடிய உத்தரவை இன்னைக்கு இஸ்ரேல் போட்டிருக்கான். இதை போட்டிருக்கனால இந்த ஒப்பந்தம் எந்த அளவுக்கு போய் முடியும் அப்படின்னு தெரியல இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. பதிலுக்கு ஹிஸ்புல்லா விடுவாங்களா? ஹிஸ்புல்லா தரப்புலேருந்து இன்னைக்கு அவங்க அடிச்சிருக்கக்கூடிய விஷயம் தாங்க. ஓட ஒருத்தன் ராணுவ வீரர் ஓடுறான். எந்த ராணுவ வீரர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சின்ன பிள்ளைகளை கூட அடித்து மயக்கம் போட வச்சு, இந்த மாதிரி குழந்தைகளை கொண்டு அவங்களுடைய ராணுவ வீரர் இருக்காங்களா இல்லையா, அவங்கள ஓட அடிச்சு அதோடைய வீடியோ காட்சியை இன்னைக்கு ஹிஸ்புல்லா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒருத்தன் ஒளிஞ்சு உள்ள ஓடுறான், ஓட அதுலயே போடுறான்னு சொல்லி பின்னாடி பக்கத்தில் ஒரு போட்டிருக்காங்க. என்ன நிலைமை ஆச்சுன்னு அவனுக்கு தெரியல. இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா மெர்கவா அந்த 80 கோடி ரூபா மதிப்புள்ள மெர்கவா, அது மேலேயே அவங்க வச்சிருக்கக்கூடிய FPV ட்ரோன் அல்லது அபாபில் ட்ரோன் அதை நேரடியாக அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோ காட்சி இன்னைக்கு வந்திருக்கு. தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்களும் அவங்களுடைய தரப்புல அவங்களுடைய எதிர்ப்பையும் அவங்களுடைய அடியும் பலமா ஹிஸ்புல்லாக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்து ஆகுற வரைக்கும் என்ன நிலை ஏற்படும்னே தெரியாதுங்க. ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க. அப்பாஸ் அரக்சி கொஞ்சம் பேசுறாரு, கலீஃபா அப்துல்லீன் ஒன்று பேசுறாரு, ட்ரம்ப் ஒன்று பேசுறாரு. இப்படி போட்டு முழுக்க ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் ஒப்பந்தம் இருக்கு. கையெழுத்தான பிறகுதான் இதோடைய உண்மையான நிலவரம் தெரிய வரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதே சமயம் இன்னைக்கு ஈரானுடைய அவங்களுடைய நீதிபதியா இருக்கக்கூடிய குலாம் என்ன சொல்றான்னா, நாங்க அமெரிக்காவை துளிய நம்ப மாட்டோம். இவங்க எத்தனை முறை, கிட்டத்தட்ட 3 முறை நாங்க ஒப்பந்தத்துக்கு தயாராகி வந்த போதும் எங்களை ஏமாத்திருக்காங்க, அவங்க ஃப்ராடுக்கார பயலுக அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு குலாம் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் சொல்ல மாதிரி ட்ரம்ப் நடந்துக்கிட்டாரு பாருங்க. நேற்றே நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்தோம். நம்ம அதாவது அமெரிக்கா இந்தியாவுடைய கப்பலை டைரக்டாக அட்டாக் பண்ணாங்க. அதாவது ட்ரக் போட் அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு கப்பலை நிறுத்தினோம்னா இன்ஜின் பகுதியை தான் தாக்குவாங்க. இதுக்கு முன்னாடி ஈரான் அப்படி தாக்கியிருக்காங்க, அமெரிக்கா அப்படி தாக்கியிருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியாவுடைய மாலுமியில் இறந்து போகக்கூடிய வீடியோ ட்ரக் போட்டை எப்படி அடிக்கப்பட்டுச்சோ அப்படி அடிக்கப்பட்டுச்சு. அந்த இதை அடித்த உடனே ஈரான் கட்டணம் தெரிவிச்சிட்டாங்க. இது அடிச்சது அமெரிக்கா தான். அமெரிக்கா என்ன சொல்கிறான்னா, நான் ட்ரம்ப் இன்னைக்கு போட்டிருக்கான், அதாவது பொய்யான செய்தியெல்லாம் ஈரான் கசியை விட்டுக்கிட்டே இருந்தாங்க, கசியை விட்டுக்கிட்டே இருந்தனால என்ன பண்ணுறது, அதனால இந்தியாவோட போட்டை அடித்தேன். அட பைத்தியக்காரன், இப்படி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறான். இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய பிரதமருங்க என்ன சொல்கிறான்னா, பாதிக்கப்பட்ட எல்லோரும் பக்கம் நான் நிற்கிறேன், எல்லாத்துக்காகவும் நான் நிற்கிறேன். அது எல்லாரும் சொல்கிறது தான். இந்த ஒரு காவல்துறை அதிகாரிலாம் சொல்லுவாங்கல்ல, சட்டம் தன் கடமையை செய்யும், அது மாதிரி நிற்கிறது எல்லா பக்கம் நிற்பீங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. கண்டனமே இங்கே அமெரிக்கா எதிர்த்து ஒரு வாயோட திறக்கலை. எப்படி இங்கே இப்போ இருக்காருல்ல சீஃப் மினிஸ்டர் அவரு மற்றும் பல அப்படிங்க வரல, வாயை திறக்க முடியாது. பாஜகன்னு சொல்ல தெம்பு இருக்காதுங்க இவங்களுக்கு, பாஜகன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ட்ரம்ப்னு வாய் திறக்க ஒரு தில்லில் இந்தியாவினுடைய
3 மாலுமிகள் இறந்து போயிருக்காங்க. அவருடைய மனைவிமாரெல்லாம் கதறி அழுகிற வீடியோக்கள் வந்திருக்கு. இதில் கூட இன்னொரு செய்தி, நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், ஆதித்யா சர்மாங்கிறவர் தான் ரொம்ப முக்கியமானவர், அவரை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி. அவருடைய தகப்பனார் கூட காசாவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் பேசினாராம். சரி, அது அவர் தனிப்பட்ட விஷயம் தானே. தகப்பனார் வேற புள்ள வேற, அப்படி தான் நம்ம பிரித்து பார்க்குறோம். அப்படி தான் நம்மளுக்கு இஸ்லாம் போதிக்குது. இப்படி நடந்து கூட இந்த குற்றச்சாட்டை என்ன பண்ண ட்ரம்ப் அப்படியே தூக்கி ஈரான் மேலே போடுற பழியை பார்க்குறான். ஆனால் இந்தியா தரப்பில் ட்ரம்ப்பை கண்டித்து நேரடியாக எந்த அறிக்கையும் இல்லைங்கிறது தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் ஒன்றா இருக்குது. அதே சமயம் இன்னைக்கு அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஒரு ஃபுட்பால், எல்லாரும் மியா கலிஃபா போயிடுச்சு. யாருமா தேசத்தை தியாகியா? நான் உலக நாட்டுக்கெல்லாம் வந்து நல்ல செய்திகளை சொல்கிறம்மாவா இந்த அம்மா. இன்னொரு யூடியூப் சேனல் இருக்காரு தானே, ஹை ஸ்பீடு ஷோ, அவன் வேற போயிட்டான், அவன் ஜெயிச்சுட்டான், பார்த்தீங்களா எப்படி நடக்குதுன்னு ஒரே ஆட்டமாக கொண்டாடுறாங்க. மறுபக்கம் பாருங்கள், காசாவில் அனஸ் ஷரீஃப், ஜேர்னலிஸ்ட் அனஸ் ஷரீஃப் கொல்லப்பட்டாரா இல்லையா, அவருடைய பேரில் ஃபுட்பால் ஆரம்பித்து அங்கே அந்த தாக்குதலுக்கு மத்தியில் கூட இன்னைக்கு கூட தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 11 பேரை கொண்டிருக்காங்க. அதுக்கிடையில் கூட அங்கே ஒரு மேட்ச் வச்சு இதுதான்டா உண்மையான மேட்ச் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அந்த மேட்சை காட்டிக்கிட்டு இருக்காங்க. உலகம் இங்கிட்டு எப்படி இருக்குது, இங்கிட்டு எப்படி இருக்க சூழ்நிலை பாருங்கள். சோமாலியாவிலேருந்து ஒரு ஃபீஃபாவுடைய கப்பினுடைய நடுவர்களே பார்த்து சிறந்த ஒரு நடுவர் இவர்னு சொல்லி காதல் அனுப்பிச்சு விட்டாங்க அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவில் உள்ளே அனுப்ப மாட்டேன்ட்டான். ஆனால் என்ன நினச்சுன்னா, அவர் உள்ளே அனுப்பாத இருந்த சூழ்நிலை சோமாலியாவுக்கு அவர் போகிறார். போனால் மக்கள்லாம் ஜெயிச்சு ஒரு வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி அங்கே மக்கள்லாம் வரவேற்ற காட்சியும் பார்க்க முடியுது. இது ஃபுட்பால் ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. ஒரு இந்திய தொலைக்காட்சியில் ஒரு இஸ்ரேலிய அமைச்சர் ஒருத்தன் பேசுகிறான். பேசும்போது நம்ம இந்தியாவினுடைய ஊடகத்துறையை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட கருப்பு சகப்பு இப்படிலாம் போட்டிருக்காங்க. அவங்க கேள்வி கேட்குறாங்க, இப்போ காசாவில் ஹாஸ்பிட்டலில் தாக்குறீங்களே, இதை தாக்கியிருக்கீங்களே, பொதுமக்களை தாக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன நிலைன்னு கேட்டால் அதை பதில் சொல்லாமல் நீ எப்படி ட்ரெஸ் போடலாம், நீ பாலஸ்தீனத்தை ஆதரவாளரா, அப்படியே எப்படியும் கேள்வி கேட்க ரொம்ப அழகாக அந்த கேள்வியை வாங்கிட்டு அந்த பெண்மணி திரும்ப பதில் சொல்கிறாங்க. எப்படின்னா, நான் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன், என்ன நான் செய்கிறேங்கிறது என்னுடைய சம்மந்தப்பட்டது, அதில் நீங்கள் தலையிட முடியாது. நான் என்ன வாயிலிருந்து கேட்குறேன், இந்த வார்த்தைக்கு உண்மையான தன்மையான பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு செருப்படியை இந்த இஸ்ரேலிய அமைச்சருக்கு செருப்பை கழட்டி அடித்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு பதிலடியை கொடுத்துருக்காங்க. அதே சமயம் இந்தியாவில் இதை சாப்பிடுங்கடா, அதை போடுங்கடா, இதை செய்யுங்கடான்னு சில பேர் வரம்பு மீறி நடந்துக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சேர்த்து விழுந்திருக்கக்கூடிய அடி. வீடியோடைய ஒவ்வொரு கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே அறிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான செய்திகளை இதுவும் ஒன்றுங்க. கிட்டத்தட்ட அக்டோபர் 2024 9ஆம் தேதி நடந்த ஒரு தாக்குதல். ஒரு தாய் சொல்கிறாங்க, ஃபாத்திமா தைசர் அப்படின்னு 2 பெற்றோர்களுக்கு 2 தம்பதிகளுக்கு சேர்ந்து பிறந்த 6 குழந்தைகள். 6 குழந்தைகளும் பல இடங்களுக்கு பிரயாணம் செஞ்சு போயிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் நஃப்சீன் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கும் சப்தாவி அப்படிங்கிற ஒரு பகுதியிலும் காசாவில் வந்து இவங்க தங்கியிருக்காங்க. தங்கியிருக்க வீட்டுக்கு வெளியில் ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டோன்னா வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக பார்க்க போகிறாங்க. இவருடைய கணவர் தைசிர், அவருக்கு வந்து 48 வயசு, இவருடைய மகன் ஈசா 23 வயசு. இவங்களோட சேர்ந்து ஃப்ரெண்டாக இருந்த அவருடைய பேர் நஃபீஸு, ஃப்ரெண்டாக இருந்தவர். அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 குழந்தைகளோட சேர்ந்து என்ன வேலை சவுண்டு என்ன கேட்குது அப்படின்னு பார்க்க போகிறாங்க. பார்க்க போனவங்க மேலே அப்படியே குண்டை போடுறான் இஸ்ரேல். கதறி துடிக்கிறாங்க. இந்த நஃபீஸுங்கிறவருக்கு 3 ஆண் குழந்தை, 3 பெண் குழந்தை. இந்த ஃபாத்திமா அவங்களுடைய கணவர் தைசிர், அவருடைய மகன் முகமது. என்ன ஆச்சுன்னு பார்க்குறதுக்காக இந்த 2 ஃபேமிலியும் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. தன்னுடைய கணவரை ஃபாத்திமா பார்க்குறாங்க. சொல்கிறாங்க, தைசிர் அவர்கள் கால்கையெல்லாம் செதறி கிடந்தார். என்னுடைய 23 வயசு மகன் ஈசா அந்த இடத்துல இறந்து கிடந்தான். கூட போன நஃபீஸுடைய 3 குழந்தைகள் எல்லாரும் இறந்துருந்தாங்க. அந்த சம்பவத்தை பார்த்தவொன்னு அப்படியே நான் மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துட்டேன். பல மணி நேரம் அந்த இடத்துலையே நாங்கள் இருந்தோம். என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலை. அந்த இடத்த விட்டு நாங்கள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஏற்படுது. அதுக்காக என்ன பண்ணணும், ஏன்னா அந்த இறந்து போன உடல்களை நாய் கடித்து திங்கிற ஒரு நிலை காசால் இருந்துச்சு. அதுலேருந்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும், அதே சமயம் குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அந்த இறந்து கிடக்குறாங்களோ அவங்கள ஒட்டி அப்படியே செங்கக்கல்லாம் போட்டு இருக்கிற துணியெல்லாம் வச்சு மூடிட்டு இதன் முடிய நான் வீட்டுக்கு போயிட்டேன். அக்டோபர் 13 அன்னைக்கு அந்த இறந்து போனவங்க எல்லாத்தையும் ஓரளவுக்கு சரி பண்ணி திரும்ப எங்கள் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற செய்தி அவங்க சொல்கிறாங்க. இப்படியே சொல்லும்போது அவங்களுடைய கடந்த கால இது கடந்த கால வாழ்க்கையை பற்றி சொல்கிறாங்க. கூடுதலாக நான் எப்படி நிலையில் இப்படி இருக்கேன்னா, 6 குழந்தைகளில் 3 குழந்தைகள் எனக்கு மாற்றுத்திறனாளி. அக்டோபர்
2023 இந்த போர் ஏற்பட்டவுடனே பல இடங்களுக்கு நான் போனேன். அல் யமேன், அல் சயீத் போன்ற இடங்களுக்கெல்லாம் நாங்கள் தப்பிச்சு போனோம். 3 மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வச்சுக்கிட்டு எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தோம். ஒரு கட்டத்தில் ஜபாலியாவில் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இங்கேயே கொண்டு போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி அங்கேயே 8 மாதம் தங்கியிருந்தோம். ஏன்னா 3 மாற்றுத்திறனாளி குழந்தைகளை கூப்பிட்டு எங்களால் போக முடியாத சூழ்நிலை. ஒரு கட்டத்தில் உள்ளே வந்து குண்டு போட்டு உங்களை சாக அடிச்சிருவேன்னு சொன்னோன்னே எங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் தான் நாங்கள் சப்தாவி அப்படிங்கிற அந்த பகுதிக்கு போனோம். வெளியில் எங்கள் பிள்ளைகள்லாம் இருக்கிறப்ப அங்கே வந்த காசா ஒரு மனிதர் பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏன் பிள்ளைகள்லாம் அப்படின்னு கேட்குறப்ப எங்களுக்கு தங்கவே இடம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அந்த பகுதிக்கு எங்களை கூப்பிட்டு போனவர் தான் அந்த நஃபீஸ். நான் முன்னாடி சொன்னேன்ல அந்த நஃபீஸ் கூப்பிட்டு போய் வீட்டில் வச்சுருந்தாரு. இன்றைக்கி நஃபீஸ் இறந்துட்டார், எல்லோரும் இறந்துட்டாங்க அப்படின்னு செய்தியை சொல்லிக்கிட்டே இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த குழந்தைகள்லாம் உள்ள பிரேதங்கள்லாம் உள்ளே வச்சதுக்கப்புறம் இஸ்ரேல் மறுபடியும் உள்ளே வர்றான். மறுபடியும் அவங்க வாழ்க்கையில் வெளியில் உடனே போங்கங்கண்ணான். அந்த பிரேதங்கள்லாம் விட்டுட்டு யாரெல்லாம் கூப்பிட்டு வர முடியுமோ அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வேதனையோட வலியோடு நான் தெருவில் நடந்து வந்தேன். வர்றப்போ ஒரு இஸ்ரேல் வீரை பார்த்து கேட்டான், நீ ஹமாஸா? டனல் ஆள்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டப்ப நான் உணர்ச்சி வசப்பட்டு என் கணவரையும் என் மகனையும் கொண்டவங்க நீங்கள் தான் அப்படின்னு சொன்னோன்னே என்னை அடித்தாங்க. மயக்கத்தில் நான் கீழே விழுந்துட்டேன். மயக்கத்திலிருந்து நான் எந்திரிச்சு பார்க்குறப்ப ஒரு இஸ்ரேலிய வீரையன் துப்பாக்கியை திருப்பி பிடிச்சிட்டு என் முகத்திலேயே குத்தி வெளியில் போகணுன்னு சொன்னான். அந்த முகமெல்லாம் காயப்பட்டு என்னுடைய 3 மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வேறு ஆளுகளை வச்சு முதுகில் தூக்கிக்கிட்டே நான் பிரயாணம் செஞ்சு வந்தேன். நான் அனுபவித்த கொடுமைகள்லாம் இது. நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், இன்னும் நான் கஷ்டப்படுறேன். ஜனவரி 2025 முதல் போர் நிறுத்தத்தின் போதும் நான் பல இடங்களுக்கு பிரயாணம் செஞ்சு போய் கஷ்டப்பட்டிருக்கேன். அதே வருஷத்தில் மார்ச் 18 நடந்த அந்த போர் நிறுத்தம் தாக்குதல் அதுலேயும் நான் கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லி இன்ன வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் கணவரை இழந்து என் பிள்ளையை அடக்கம் செய்யாமல் நான் கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லி வாழ்க்கையில் பட்ட துன்பத்தை விவரிக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த தாய்க்காகவும் அவங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கும். மறவாமல் அவங்களுக்காக துவா செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ நண்பருக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.